Hi friends. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸலோட ஷார்ட்கட் கீஸ் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ மஸ்ட் டெல் யூ திஸ் திங். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க எக்ஸல்ல வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் பண்றீங்க அப்படின்ட்டு. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸல்ல ஒர்க் பண்ணும்போது மவுஸ் யூசேஜ் கம்மி பண்ணிக்குவேன். ஐ ட்ரை டு என்கேஜ் மை செல்ஃப் ஒன்லி வித் தி கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். ஸோ ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த மூணு தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸல் மந்த்ராஸ். ஸோ இந்த மூணு ஆப்ரேஷன்ஸை வச்சு தான் நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸல் என்னோட எல்லா ஆப்ரேஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் டு திஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ட். ஸோ இன்னைக்கு அது எப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோவா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ தாட் ஐ கேன் திஸ் இஸ் தி ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு டேக் இட் அவுட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கிற இந்த மூணு ஷார்ட்கட் கீஸ், ஒன் இஸ் ஆல்ட், கண்ட்ரோல் அண்ட் ஷிஃப்ட். இந்த மூணுல இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கண்ட்ரோல் யூஸ் பண்ணி என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஷார்ட்கட் கீஸ் alphabet A to Z வரைக்கும் இருக்குது. But certain things which is not applicable for Excel, certain things yes do applicable. So அதனால இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நான் ஒரு ஆபரேஷன்ஸ்க்காக ஒர்க் அவுட்டுக்காக நான் இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறேன். ஒன் இஸ் a control and the alphabet, another one is the usage level. Usage level இன்ஃபேக்ட் நான் எல்லாமே டைப் பண்ணிட்டேன், பட் I have just made it as white color. Just one by one முடிய we will make it as a color. So first one is control A. இது மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கிற டூல் தான். A is எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா இந்த ஷீட் ஃபுல்லுமே நிறைய டைப் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் டேட்டா. ஸோ இப்போ இந்த ஷீட்டை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன் வே இஸ் மவுஸை டிராப் பண்ணி எவ்வளவு போர்ஷன்ஸ் ஃபுல் ஷீட் வேணும் அப்படின்னா ஃபுல் ஷீட் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன் வே செலக்ட் பண்றது. அனதர் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்சரை எங்கேயாவது பிளேஸ் பண்ணிக்கங்க. பிளேஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் A பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் போர்ஷன் செலக்ட் ஆகும். அதாவது இந்த ஷீட்ல எங்கெங்கெல்லாம் டேபிள் கண்டென்ட் டைப் பண்ணிருக்கீங்களோ அந்த ஷீட் எல்லாமே செலக்ட் ஆகும். சி டில் ரோ நம்பர் 109 காலம் நம்பர் I வரைக்கும் ஃபுல்லா செலக்ட் ஆகும். தட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் A. ஸோ நான் அதை செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். கண்ட்ரோல் B அகெயின் இந்த கீவேர்டும் நிறைய யூஸ் பண்ணிக்கிற கீவேர்ட். இன்ஃபேக்ட் அவுட் ஆஃப் 26 அல்பபெட்ஸ்ல more than 50 keywords வந்து நார்மல் எக்ஸல் யூசர்ஸ் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். சர்டன் திங்ஸ் நார்மல் யூஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா தெரியும். மற்ற ரிமைனிங் எல்லாம் பேசிக் கீவேர்ட்ஸ். பட் ஸ்டில் ஒரு ரெக்கலெக்ட் பண்றதுக்காக நான் அதை எல்லாத்தையுமே நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் ஒன் இஸ் B ஃபார் போல்ட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க போல்டுன்னு டைப் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கண்டென்ட். நான் இப்போ கண்ட்ரோல் B பிரஸ் பண்றேன். see what is happening. the font become bold. ரைட், என்ன டைப் பண்ணிக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் இங்கே போல்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் டைப்பிங் சம் அதர் ஃபாண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்னு டைப் பண்ணிருக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல் B பிரஸ் பண்ணேன் அப்படின்னா தி ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்கா போல்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் கண்ட்ரோல் B யோட ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் C. அகெயின் அதிகமா யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கீவேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் C இஸ் ஆல்சோ அனதர் கீ. இது வந்து காப்பி பண்றதுக்காக யூஸ் பண்ற கீ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அதுல நான் கோயம்புத்தூர் அப்படிங்கிற பிளேஸ் நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா த்ரூ மவுஸ் நான் இங்க போய் இருக்கிற காப்பிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் ஷார்ட்கட் கீஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் C பிரஸ் பண்ணனா காப்பி ஆயிடும். காப்பி ஆயிடுச்சு அந்த டாட்டர் லைன் விசிபிள் ஆகும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். see this dotted line is. so அது வந்து காப்பி பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். ரைட். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் D. கண்ட்ரோல் D அப்படின்னா டவுன் ஃபில் சொல்லுவாங்க ஆர் ஃபில் டவுன். இந்த ஆப்ஷன்ஸ் பத்தி நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோல போஸ்ட் பண்ணிக்கிறேன். யூ கேன் கோ த்ரூ தட் ஒன் ஃபார் டீடைல் அண்டர்ஸ்டாண்டிங். பட் நான் இங்க என்ன வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஸோ கண்ட்ரோல் D இஸ் ஃபார் டவுன் ஃபில் ஆர் ஃபில் டவுன் சொல்லுவாங்க எக்ஸல் இருக்கிற ஆப்ஷன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ ஐம் ஜஸ்ட் பிளேசிங் மை கர்சர் இன் காலம் நம்பர் E, ரோ நம்பர் 120. இப்போ நான் இது மேல டைப் பண்ணிடுறேன் 190 ஏதாவது ஒரு டேட், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் 190 அவர் மெயில்னு வச்சுக்கோம். இப்ப சென்னைங்கிற வேர்ட் நான் டைப் பண்ணணும். ரைட். சென்னை இஸ் ஜஸ்ட் பிலோ திஸ் வேர்ட் சென்னை. சோ ஏற்கனவே இருக்கிறது கீழே நான் டைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் D பிரஸ் பண்ணா போதும். முன்னாடி என்ன டேட்டா இருக்கும் அந்த டேட்டா வந்துடும். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். இப்ப டிஸ்பிளேக்கு மேல டிஸ்பிளே கீழே இறங்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் D. சோ டவுன் ஃபில். அதுக்கு மேல என்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஃபில் ஆயிடும். ஜஸ்ட் அதை பிரஸ் பண்ணா போதும். ரைட்.
ஸோ இது வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஐம் ஜஸ்ட் செலக்டிங் திஸ் ஒன். ஹோம்ல பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல ஃபில்னு ஒன்று இருக்கும். சி டவுன் இது பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மேல இருக்கிற டேட்டா எல்லாம் வந்துடும். ஸோ இது ஒரு ரோ தான் வருமானு கேட்டா நாட் நெசசரி. நீங்க எவ்வளவு ரோ வேணா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ண எல்லா டேட்டாவோட ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்குதோ அது அப்படியே காப்பி ஆயிடும். ரைட்? ஸோ தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் டி, ஜஸ்ட் டவுன் ஃபில் ஆர் ஃபில் டவுன். ரைட்? கண்ட்ரோல் இ இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலி ஃபிளாஷ் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளாஷ் ஃபில் இந்த அட்வான்ஸ் எம்எஸ் எக்ஸல்ல மட்டும் தான் அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 2010 வெர்ஷன் எம்எஸ் எக்ஸல். இந்த எம்எஸ் எக்ஸல் 2010ல இந்த ஆப்ஷன் அவைலபிள் கிடையாது. இன்ஃபேக்ட் 2016 வெர்ஷன்ல போனீங்கன்னா திஸ் இஸ் அவைலபிள். ஸோ அதோட யூசேஜ் மட்டும் எப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் ப்ராபப்ளி 2016 வெர்ஷன் யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் டோன்ட் வரி அபவுட் தட், ஐ வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ. நான் செப்பரேட் வீடியோ ஒன்று ஃபிளாஷ் ஃபீல்டோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு இன்னொரு வீடியோல நான் போடுறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இது யூஸ் பண்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ரைட்? ஸோ imagine I have an employee number, employee name and the department they belongs to. So இத பத்தி ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட் கன்கார்டினேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டுக்கிறேன். எப்படி 2-3 வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் ஆர் மேபி செல்ஸ் கன்கார்டினேட் பண்றது, ஜாயின் பண்றது அப்படிங்கறத பத்தி போட்டுக்கிறேன் நான். அகைன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு நான் திரும்ப போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி வேணும்னு வச்சுக்கோ, 101 கிரண் so this is the format which I am required for my ID card printing வச்சுக்கோமே. ரைட்? ஸோ இந்த ஃபார்மேட்ல வரணும் அப்படின்னா வெரி லெஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா நம்மளே டைப் பண்ணிடலாம். பட் சப்போஸ் வி ஹேவ் 100+ எம்ப்ளாயிஸ் அப்படின்னா எக்ஸல்ல டைப் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் எக்ஸல் இஸ் மென்ட் ஃபார் ஃபார்முலா. ஸோ டைப் பண்றதுல இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் என்னோட பழைய வீடியோஸ்ல. ஜஸ்ட் கோ த்ரூ தட் ஒன். அதனால நான் இங்க ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணல. So 1001 ampersand kiran ampersand this value. எனக்கு நடுவுல ampersand சிம்பிளுக்கு நடுவுல 2 ஹைபன் சிம்பிள் வேணும் அப்படிங்கிறதுக்காக I'm just putting here. Right? ஸோ இது வந்துருச்சு, எனக்கு ஃபார்முலால போட்டா வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் செல்ஸ்க்குலாம் வேணும் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் டிராக் பண்ணோம்னா போதும், எனக்கு வந்துடும். திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் கன்கார்டினேஷன். என்னோட பழைய வீடியோல நான் போட்டிருக்கேன். ஐம் ஜஸ்ட் ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகைன். ரைட்? இப்போ கண்ட்ரோல் ஈயோட பெனிஃபிட் எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ரைட், அதுக்கு இந்த ஃபார்முலாலாம் வேண்டாம். இன்ஃபேக்ட் திஸ் இ ஆப்ஷன் லேட்டரா தான் இதுல இன்பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த ஈங்கிற வேர்ட் இதுக்கு மேட்ச் ஆகாம கூட இருக்கும். இன்ஃபேக்ட் காப்பி கண்ட்ரோல் சி அப்படின்னா காப்பின்னு வருது இல்லையா, கண்ட்ரோல் பி அப்படின்னா பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி இருக்குன்னா கண்ட்ரோல் இ ஃபிளாஷ் ஃபில் அப்படிம்பாங்க. ஃபிளாஷ் ஃபில் இன்ஃபேக்ட் ஈயே கிடையாது, பட் நோ தர் கோ பிகாஸ் ஆல்ரெடி ஆல்பாபெட்ஸ்ல ஆல்ரெடி அலோகேட் ஆயிருக்கனால பண்ண முடியல. இப்போ எப்படி எனக்கு கான்செப்ட் பாத்தீங்கன்னா, சி so this is the sample letter which my company is expecting this. so இதே மாதிரி எல்லா கேண்டிடேட்டுக்கு வேணும் அப்படின்னா இத ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் E press பண்ணினா வந்துரும். So right now I am using 2010 Office version. அதுல இந்த MS Excel 2010 versionல இது சப்போர்ட் பண்ணாது. Suppose we are using 2016 version அப்படின்னா இத ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு Control E press பண்ணீங்கன்னா ரிமைனிங் காலம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பட் ஒன்லி ஒன் ப்ராப்ளம் என்னன்னா it is not a formula enabled one. So நாளைக்கு இத 103ங்கிறது 108 னு போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா இங்க மாறுமான்னா மாறாது. That is the one such drawback. பட் ஈஸியா இருக்கிற ஆபரேஷன்ஸ் எனக்கு ஃபார்முலால மனப்பாடம் பண்ண முடியாது அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு this operations might be beneficial to not. So first formatting போட்டுக்கங்க, அது அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் E பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துரும். ஒன்ஸ் அகைன் ரிமைண்ட் யூ, ஓல்ட் வெர்ஷன்ல எல்லாம் இது எனேபிள்டு கிடையாது. 2016 வெர்ஷன்ல எனேபிள்டு இருக்கு. அது வேணா செக் பண்ணிக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோல ஃபில் ஆப்ஷன்ஸ் பத்தி ஃபுல் டீடைலா போடுறேன் உங்களுக்கு. நான் 2016 வெர்ஷன்ல நான் போட்டு தரேன். So next one is Control F. Control F is meant for find option. So நான் இங்க just Control F கொடுக்கிறேன். Control F ல நான் ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சார்ஜர் அப்படிங்கறத நான் ஃபைண்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா Control F கிளிக் பண்ணி சார்ஜர் நான் இங்க கொடுத்துக்கலாம். So சார்ஜர் எங்கெங்க இருக்குதோ my cursor will go accordingly. See? So next கொடுக்க எங்கெங்கெல்லாம் சார்ஜர் டிஸ்ப்ளே இருக்குதோ அதெல்லாம் வரும் எனக்கு.
So that is the charger, control find option. Control G is meant for go to option. Go to option அப்படிங்கிறது கண்ட்ரோல் நான் G பிரஸ் பண்றேன், ஒரு பேஜ் எனக்கு கிடைச்சிருக்கும், இங்க ரெஃபரன்ஸ் வரும், ரெஃபரன்ஸ்ல நான் ரெஃபரன்ஸ் செல் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வுட் லைக் டு கோ வித் A23, அதுல அப்படி கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா A23 என்னோட கர்சர் போய் சேர்ந்துரும். I'll tell you once again, control G is the special option in MS Excel. இது ரொம்ப டீடைலா போகணும் அப்படின்னா I'll place in the next video if possible. ஏன்னா அதுல ஸ்பெஷல்ல போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. You can go with the command, constant, formulas, blank space, object based. So நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குது. Maybe if time permits, I'll try to put another exclusive video for go to special. So right now go to what objective என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, you can give some reference cell number, and cell number எங்க இருக்குதோ respective places it will go up, right? Next, control H is meant for replace. Find க்கும் replace க்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான். I'll show you first find. Control F press பண்ணியிருக்கிறேன். So இங்க சார்ஜர்னு கிளிக் பண்ணா சார்ஜர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துக்கு ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்ல அந்த கர்சர் மூவ் ஆகும். அது பக்கத்திலே ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபைண்ட்ல போய் ரீப்ளேஸ் கிளிக் பண்றது ஒன் ஆப்ஷன். another option is directly click control H, that will go to replace directly. So அதான் டிஃபரன்ஸ். கண்ட்ரோல் F ல பிரஸ் பண்ணி நீங்க ரீப்ளேஸ் கிளிக் பண்ணலாம். that is one way. second way is you can directly go to control H, replace கொடுத்துடலாம். இப்போ சார்ஜருங்கிற ரீப்ளேஸ் பண்ணிட்டு you can type anything, let's say mobile. So replace all னு கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சார்ஜர் இருக்கோ அதுல ரீப்ளேஸ் ஆகும். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஷீட்ல எதுவுமே கிடையாது. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் தான் வரும். பட் இந்த ஷீட்ல எஸ் we do have. ஸோ சார்ஜர் ஸ்பேஸ்ல இங்க நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். See, I have changed this charger into mobile phone. Right now I don't require, so I'm just undoing this. Next one, control I is meant for italic. Italic அப்படின்னா something எப்படி நீங்க bold பண்றீங்களோ அதே மாதிரி italic is also a formatting tool. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு பிரசன்டேஷன் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிற இடத்துல italic யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கண்ட்ரோல் ஐ பிரஸ் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக் தி வேர்ட் கெட் italic. திரும்ப கண்ட்ரோல் ஐ பிரஸ் பண்ணீங்கன்னா நார்மல் ஃபாண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இது எப்படியும் பண்ணலாம், இல்ல கீபோர்ட்ல போயிட்டு மவுஸ் யூஸ் பண்ணி போல்ட் italic இதுவும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ போத் வே இஸ் பாசிபிள். பட் நான் மவுஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கறதுனால மேபி யூ கேன் கோ வித் கண்ட்ரோல் ஐ, கீபோர்ட் ஷார்ட்கட் டூல். நெக்ஸ்ட் ஒன், control J is meant for justification tool. Justify tool வந்து பாத்தீங்கன்னா which is not available in MS Excel. அது வந்து MS Wordல தான் availability இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா, Wordல நீங்க ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணும்போது அந்த பேராகிராஃப் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர் அலைன், ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவாங்க. ஜஸ்டிஃபை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு A4 ஷீட்ல போத் எண்ட்லயுமே ஃபாண்ட் இருக்கிற மாதிரி பேப்பர்ஸ் வந்து ஃபார்மேட்டிங் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வுட் லைக் டு ஷோ யூ சம் ஆஃப் okay, look at this content which I have copied from a previous report, right? So இப்போ அந்த content பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அலைன்ல இருக்குது. I can make it as right aligned or central aligned. So இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா control J, which is justify. அது எக்ஸல்ல கிடையாது, ஸோ வேர்ட்ல இருக்குது. I'm just pressing control J. control J பண்ணனா ரெண்டு ஃபாண்ட் லெட்டரும் டு ரெண்டு எக்ஸ்டென்ட்லயும் ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்டிஃபை ஆயிடும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் control J. ஸோ இது வேர்ட் பத்தி நம்ம டீட்டெயில வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ ரைட் நவ் control J justify option working only for MS Word. Next one is control K. control K அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் லிங்க் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ற வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க ஒரு டைப் பண்றேன் பாருங்களேன், கூகுள் ஒரு வேர்ட் டைப் பண்ணிருக்கிறேன். இப்போ நான் கூகுள் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நான் ஹைப்பர் லிங்க் கொடுக்கணும். ஹைப்பர் லிங்க் கொடுக்கிறது ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் ஆன் MS Excel. ஸோ நிறைய பிரசன்டேஷன் ரிப்போர்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது திஸ் ஹைப்பர் லிங்க் வில் பி மோஸ்ட் யூஸ்ஃபுல் டு யூ, ரைட்? ஸோ இப்போ ஹைப்பர் லிங்க் கொடுக்கறதுக்கு ஐம் ஜஸ்ட் பிரஸிங் control K. control K பிரஸ் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தட் வில் ஓப்பன் அ ஸ்மால் பாப்அப் விண்டோ. அந்த பாப்அப் விண்டோல எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் நான் கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் கிவ் அ வெப் பேஜ் லிங்க் ஹியர். ஆர் இந்த ஷீட்லயே வேற இந்த எக்ஸல் ஷீட்லயே வேற ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ஐ கேன் கிவ் அ பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க டேட்டா எல் அப்படிங்கிற இடத்துல நான் கொடுக்குறேன்.
So whenever I press this particular link, என்னோட இன்னொரு sheet automatically open ஆயிடும். This is the advantages of control key, which is hyperlink. So இதுதான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. You can give a website link or PPT or PDF or any other source files. நீங்க எந்த லிங்க் வேணாலும் கொடுத்துக்கலாம், right? See, நியூ டாக்குமெண்ட் கொடுக்கறதுனால வச்சுக்கலாம், இல்ல இமெயில் அட்ரஸ் கொடுக்கறதுனால வச்சுக்கலாம். இமெயில் அட்ரஸ் கொடுக்கறது இருந்துச்சுன்னா அவுட்லுக்ல நீங்க அதை எனேபிள் பண்ணிருக்கணும், அப்பதான் இங்க இருந்து நீங்க மெயில் பண்ண முடியும், ரைட்? ஓகே, the next one, control L. control L அப்படிங்கிறது இன்சர்ட் டேபிள் ஆப்ஷன். இன்ஃபேக்ட் இதுக்கு ரெண்டு கீவேர்ட் இருக்கு. control L உம் டேபிள் தான் போகும், control T உம் டேபிள் தான் போகும். what is the table? MS Excel ஒரு டேபிள் தான். திரும்ப என்னதுக்கு அது டேபிள் அப்படின்னா, no, MS Excel is not by default a table. அது சேல்ஸ் தான் இருக்கும். டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். ஸோ அது வேணும் அப்படின்னா கர்சர் பிளேஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் L கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டா நான் டைப் பண்ணிக்கிற இந்த டேட்டா ஃபுல்லுமே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிரும். ஸோ அதுல மை டேபிள் ஹேஸ் அ ஹெடர் அப்படிங்கிறது நீங்க வரதெல்லாம் கிளிக் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா எக்ஸல் வில் கன்சிடர் திஸ் ஆல்சோ a டேட்டா அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ ஹெடர் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? ஓகே கொடுத்துட்டோம்னா என்னது பை டிஃபால்ட் டேபிளா வந்துடும். ஸோ டேபிளோட ஃபார்மேட் கலரிங் நான் மாத்தணும்னு நினைச்சாலும் ஐ கேன் டூ தட் ஒன் according to my wish, right? So இதுல இருந்து மல்டிபிள் ஆபரேஷன்ஸ் பண்ணலாம். I already placed a separate video about the table. So அதுல நீங்க டீடைலா என்ன டேபிளோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க நீங்க, right? So control L is also same thing. control T அப்படிங்கிறதும் டேபிள் கிரியேஷன்ஸ் தான் யூஸ் ஆகும். Next one is control M. I tried in MS Excel for the intent but it is not working fine. Later I understood that control M is working only for Mac OS. அதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் பார்த்தேன். பட் ஐ ஹவ் நாட் டெஸ்டட் தட் சின்ஸ் ஐ டிட் நாட் கெட் an opportunity to use Mac. மேபி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா you can try this one. if possible பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, ரைட்? as of now I am not having any idea about control M. ஏன்னா ஆக்சுவலி இண்டென்ட் அப்படிங்கிறது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I will show you here. So indent பாத்தீங்க அப்படின்னா அந்த அலைன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா indent 0 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் I'm just making indent as 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. See, இந்த இடத்துல சேஞ்சஸ் தெரிஞ்சுதா உங்களுக்கு? Look at here once again. I'll just make some other changes. So instead of 2 I make it as 5. So indent அப்படிங்கிறது வேர்ட்ல யூஸ் பண்ணுவோம். நார்மலி பேராகிராஃபோட ஸ்டார்டிங்ல indent கொடுப்போம். MS Excel indent ஆப்ஷன் இருக்குது, பட் control M is not working fine. So என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அது Mac OSல தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், பட் I have not tested that one. உங்களுக்கு அந்த மாதிரி டெஸ்டிங் ஆபரேஷன் சான்சஸ் கிடைச்சது அப்படின்னா டெஸ்ட் பண்ணி இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போடுங்க, so that everyone can understand that one. Next one is control N is for the new document. So இது ஒரு MS Excel டாக்குமெண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். புதுசா ஒரு நியூ டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா I'm just pressing control N so that ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்னு ஓபன் ஆயிடும், right? If you want you can work it down or else you can close this sheet, right? Next one is control O is for opening a new file. I'm just pressing control O. ஸோ ஷீட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் எங்கெங்கெல்லாம் எனக்கு MS Excel வேற ஃபைல் நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஃபைல்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கலாம், ரைட்? கண்ட்ரோல் P கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் a printing ஆப்ஷன் ஃபைல், ரைட்? உங்க சிஸ்டம் வந்து பிரிண்டோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா you have to go for setting. ஸோ செட்டிங் பண்ணீங்கன்னா அப்படிதான் இந்த பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். ஸோ பிரிண்ட் பேஜ் செட்டிங் அப்படிங்கறத பத்தி நான் டீடைலா இன்னொரு வீடியோல பிளேஸ் பண்றேன். ஸோ ரைட் நவ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் கண்ட்ரோல் P. ஸோ கண்ட்ரோல் P பிரஸ் பண்ணோம் அப்படின்னா பேஜ் செட்டப்புக்கு வந்துடும். ஸோ பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் நான் இங்க இன்ஃபேக்ட் நான் இதுல எதுவுமே நான் செட் பண்ணல. ஸோ அதனால எனக்கு பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் வராது. ஸோ பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் நீ பிரிண்டரோட போட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வரும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் again it is an advanced one. control Q is meant for quick analysis. குவிக் அனாலிசிஸ் அப்படிங்கிற டூல் லேட்டரா இன்பில்ட் பண்ண MS ஆஃபீஸ்ல வர்றது. இன்ஃபேக்ட் 2016 வெர்ஷன்ல உங்களுக்கு அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஐ வில் பிளேஸ் செப்பரேட் வீடியோ ஹவு டு யூஸ் அ குவிக் அனாலிசிஸ். ஸோ இது இப்போதைக்கு நான் இன்னைக்கு நான் டீட்டெயிலாக கொடுக்கல, பட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் அ குவிக் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போனோம்னா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபார் அனாலிசிஸ் பர்பஸ். சி டேட்டா பார், கலர் ஸ்கீம், ஐகான்ஸ், இது எல்லாமே வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஒவ்வொன்றும் செப்பரேட் பாக்ஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் குவிக் அனாலிசிஸ் டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். ஸோ எந்த டூல் ப்ராப்பரா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அந்த டூல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜினேஷன்ல எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் தட், ரைட்? இங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல யூஸ் பண்ற அதே டூல் தான், பட் இந்த டிஃபரெண்ட் ஃபார்ம்.
ஸோ உங்களுக்கு 2016 வெர்ஷன்ல உங்களுக்கு நான் குவிக் அனாலிசிஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ கண்ட்ரோல் ஆர் இஸ் மென்ட் ஃபார் ஃபில் ரைட். நம்ம கண்ட்ரோல் டில ஃபில் டவுன் பார்த்தோம், அதே மாதிரி இது ஃபில் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைட்ல நான் ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் பிரஸ் பண்ணா இந்த டேட்டா அப்படியே ரைட் சைடுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் பக்கத்துல கண்ட்ரோல் ஆர் பிரஸ் பண்றேன், ஸோ பிரிண்ட் வந்துடும். ஹைப்பர் லிங்க் பக்கத்துல கண்ட்ரோல் ஆர் பிரஸ் பண்றேன், ஸோ ஹைப்பர் லிங்க் வந்துடும். நாட் ஓன்லி திஸ், 10 லைன் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் பிரஸ் பண்ணா ஸோ தி சேம் வேர்ட் வில் கண்டினியூ ஹியர். ரைட். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் எஸ். கண்டிப்பா சிஸ்டம் யூஸ் பண்ண தெரிஞ்சு எல்லாருமே யூஸ் பண்ணிப்பாங்க. திஸ் இஸ் சேவ் ஆப்ஷன். இதை பத்தி நான் ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது, பிகாஸ் எவ்ரிவன் நோஸ் தட். ஸோ ஒரு சில பேர் மவுஸ் யூஸ் பண்ணி இந்த சேவ் பட்டன் கொடுத்து கிளிக் பண்ணுவாங்க. சம்படி சிஸ்டம் ஷார்ட்கட் தெரிஞ்சவங்களுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து பண்ணிடுவாங்க. ஸோ கண்ட்ரோல் டி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். கண்ட்ரோல் எல் அண்ட் கண்ட்ரோல் டி போத் ஆர் சேம் ஆப்ஷன். ரைட். ஸோ அதனால அதை நான் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் தட் ஒன். கண்ட்ரோல் யூ ஃபார் அண்டர்லைன். எப்படி போல்டுக்கு கண்ட்ரோல் பி, இட்டாலிக்கு கண்ட்ரோல் எல் கொடுத்தோம், ஐ கொடுத்தோமோ, அண்டர்லைனுக்கு கண்ட்ரோல் யூ. நான் இப்ப இந்த டேட்டாவை கண்ட்ரோல் யூ பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணோடனே சி அண்டர்லைன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. நான் வேண்டாம் நினைச்சேன்னா again I need to press control underline, so ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். கண்ட்ரோல் வி இஸ் ஃபார் தி பேஸ்ட் ஆப்ஷன். எப்படி செலக்ட் பண்றதுக்கு ஆர் மேபி காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணமோ, பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டபிள்யூ. கண்ட்ரோல் டபிள்யூ அப்படிங்கிறது க்ளோஸ் விண்டோ, அந்த ஆப்ஷனுக்காக யூஸ் பண்றது. இப்போ இது MS Excel இருக்கிற இந்த விண்டோவை க்ளோஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் பிரஸிங் கண்ட்ரோல் வி டபிள்யூ பிரஸ் பண்ணனா இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிரும், பட் தி அப்ளிகேஷன் ரிமைன் ஓபன். அதாவது MS Excel அப்படிங்கிறது ஓப்பன்ல தான் இருக்கும், இந்த அப்ளிகேஷன் மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கும். ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் தி ரீசைக்கிள்ட் ஒன். ஸோ கண்ட்ரோல் விண்டோ அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் விண்டோவை மட்டும் க்ளோஸ் பண்ணிடும். ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் எக்ஸ். கண்ட்ரோல் எக்ஸ் அப்படிங்கிறது கட் பண்றதுக்கான ஆப்ஷன். ஸோ காப்பி இஸ் ஒன் ஆப்ஷன், கட் இஸ் அன் அனதர் ஆப்ஷன். ரைட். ஸோ இப்போ நான் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன், திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். இதை இங்க இருந்து கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்சஸ். காப்பி பண்ணும்போது ஜஸ்ட் இங்க இருக்க டேட்டா வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும், வேற கட் பண்ணும்போது சோர்ஸ் டேட்டாவே டெலீட் ஆயிடும். கண்ட்ரோல் இசட் எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கிற கூடிய ஒரு கீவேர்ட். கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிறது அன்டூ பண்ற கீவேர்ட். நம்ம ஏதாவது அன்பார்ச்சுனேட்லா ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணிருப்போம், ஃபார்முலா தப்பா போட்டிருப்போம், பழைய டேட்டாவை டெலீட் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா கண்ட்ரோல் அன்டூ கொடுத்தோம்னா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கண்ட்ரோல் இசட் பிரஸ் பண்றேன் பாருங்க, ஸோ நான் இங்க டெலீட் பண்ணதெல்லாம் வருது பாருங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் ஃபார் கண்ட்ரோல் இசட். ஸோ அன்டூ ஆப்ஷனுக்கு வரும். இப்போ நான் நிறைய டைம்ஸ் அன்டூ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கிளிக் மல்டிபிள் டைம்ஸ், நிறைய டைம் கொடுத்துட்டேன் நான். இப்போ அல்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்போ திரும்ப எனக்கு இதெல்லாம் டைப் பண்ணதெல்லாம் இங்க வேணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா நான் கண்ட்ரோல் ஒய் கொடுக்கலாம். கண்ட்ரோல் ஒய் இஸ் ஃபார் ரீடு. கண்ட்ரோல் ஒய் பிரஸ் பண்றேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 எல்லா டேட்டா வந்துருச்சு. ஸோ கண்ட்ரோல் அண்டு இஸ் ஃபார் கோயிங் பேக்வர்ட், கண்ட்ரோல் அண்டு ஃபார் கோயிங் ஃபார்வர்ட். நீங்க ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வரும். Right. So that's all buddies. I'll repeat once again for summarizing, for understanding. Control A அப்படினா select all, Control B na bold, Control C na copy, D for downfill, E for flash fill which will not work in lower version of MS Office 2016 version la உங்களுக்கு work ஆகும். Control find, go to option, replace, italic, justify. Justify will work in MS Word. Hyperlink, table, Control M, I believe it work in Mac OS. நீ OS ல ட்ரை பண்ணி பாருங்க. If it is working fine. New window, open file, print, quick analysis. Again it will work in Office 2016 and above. So analysis tool pack. Fill right option, save, table, underline, paste, close window, cut, redo and undo option. So that's all for the control options. Hope it is useful to you. ஸோ உங்களோட ஃபீட்பேக் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாய்.